வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மைதா கச்சாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க இன்க்ரீடியன்ஸ்குள்ளே போகலாம். 2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் ரவை, 1/4 கப் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா, 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு. வாங்க அடுத்து என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தீங்களா எல்லா பொருளையும் ஒன்றா போட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ எல்லாமே போட்டு ஒன்றா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். ஒட்டுக்கா ஊற்றி கலக்க வேண்டாம், ஏன்னா சர்க்கரை வேறு இலகி கொடுக்கும். அதனால் அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் டு 30 நிமிஷம் வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் விட்றேன், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ போட்டுக்கலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போட்டு ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒன் சைடு வெந்துருச்சு. இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இதில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். நல்லா 2 சைடும் பொன்னிறமாக வெந்துருச்சு. இப்போ உங்களுக்கு பரிமாறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான மைதா கச்சாயம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.